ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் கம்பேரிசன். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா there are 4 டென்சஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப்பு, பாஸ்ட் டென்ஸில் 4 டைப்பு, ஃபியூச்சர் டென்ஸில் 4 டைப்பு, மொத்தம் எத்தனை டைப்? மொத்தம் 12 டைப்பு. ஓகே, நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 4 டைப் பார்த்துருக்கோம். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதில் கம்பேர் பண்ணி ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் போட்டிருக்கோம். என்னென்ன பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வந்து பாசிட்டிவாக பேசுறது, அப்புறம் பாசிட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், இப்போ நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக எப்படி பேசுறதுன்னா அவன் வருகிறான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட். அவன் வருகிறானா அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல கொஸ்டின். ஓகேங்களா? அவன் வருவதில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ். ஓகேங்களா? நெகட்டிவ்ல ஸ்டேட்மெண்ட், சென்டென்ஸ். அவன் வருவதில்லையா அப்படிங்கிறது என்னது நமக்கு நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கிற வெர்பு என்ன பார்த்தீங்கன்னா, இங்க விளையாடுறதுங்கிறது ஒரு வெர்பா எடுத்துக்கணும். நம்ம விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு செயல். அந்த வெர்பை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம், நம்ம இங்க எனக்கு கம்பேர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு நாமே கொஸ்டின் கேட்டுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஐ கேட்டுக்க மாட்டோம். நான் விளையாடுறேனா, நான் விளையாடுவது இல்லையான்னு நம்ம கேட்டுக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் விளையாடுவது இல்லையான்னு கேட்டுக்க மாட்டோம். எப்போ கொஸ்டின் கேட்போம், ஆப்போசிட் பர்சன் தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். செகண்ட் பர்சன், நீ, நீங்கள், யூ, யூ. ஓகேங்களா? அடுத்தது அவன், தேர்ட் பர்சன், அவன், அவள், அது. அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரல்னா என்னது, அவர்கள். ஓகேங்களா? சிங்குலர் அப்படின்னா அவன், அவள், அது. ஓகேங்களா? அதாவது ஒருமைன்னு சொல்லுவாங்க. ப்ளூரல்னா பன்மை. ஓகே, அவர்கள். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்டவங்க அவர்கள்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் வந்து நமக்கு தேர்ட் பர்சன்ல தே. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம யூ வச்சு நம்ம வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ, நீங்கள். அது வந்து ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதாவது அவங்க ஒரு சப்ஜெக்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை செய்யறது நமக்கு என்னது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? அதாவது சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதில் எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்கறது, இங்கே பாத்துங்க. நீ ஆர் நீங்கள். ஓகே, ரெண்டுமே என்னது நமக்கு இங்கிலீஷ்ல யூ தான். ஸோ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவதில்லையா அப்படிங்கிறத நமக்கு நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ். விளையாடுவதில்லையா இது எப்படி எழுதுறது நமக்கு, விளையாடுவதில்லை அப்படின்னா நெகட்டிவ்ல சாதாரண ஸ்டேட்மெண்ட். யூ டோன்ட் பிளே கிரிக்கெட். விளையாடுவதில்லை அப்படின்னா யூனா நீங்கள்னா யூ போடணும். விளையாடுவதில்லை யூ டோன்ட் பிளே. ஓகேங்களா? யூ டோன்ட் பிளேனா நீ விளையாடுவதில்லை. என்ன விளையாடுவதில்லை, நீ யூ டோன்ட் பிளே கிரிக்கெட் அப்படின்னா நீ கிரிக்கெட் விளையாடுவதில்லை. இங்க இப்போ கொஸ்டின் போட்டிருக்கோம். இப்போ கொஸ்டின் போடலாம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த டோன்ட் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பழைய வீடியோலாம் பார்க்கணும்னா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு யூக்கு பக்கத்தில் நம்ம டோன்ட் வரும். ஓகே, அந்த டோன்ட் தூக்கி என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போடணும். ஓகே, அப்போ டோன்ட் யூ. ஓகே, டோன்ட் இது வந்து என்ன. ஓகேங்களா? டோன்ட் யூ. ஸோ டோன்ட் யூ யூனா என்னது நமக்கு யூ. ஓகே, நீங்கள்னா யூ போட்டுக்கணும். கொஸ்டின் என்ன பண்ணணும், டோன்ட் தூக்கி முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, நெகட்டிவ்னால. ஓகே, டோன்ட் யூ. இங்க என்னது வெர்புங்கிறது என்னது, இப்போ என்ன பண்ணணும், வெர்பை தூக்கி போடணும். ஆக்ஷன். ஓகே, விளையாடுறது என்னது ஒரு ஆக்ஷன். ஓகே, வெர்பு. அப்போ என்ன வந்து பிளே. டோன்ட் யூ பிளே என்னது நமக்கு கிரிக்கெட். ஓகே, டோன்ட் யூ பிளே கிரிக்கெட். அவ்வளவுதான். டோன்ட் யூ பிளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடுவது இல்லையா. அவ்வளவுதான். இங்க பாருங்க, விளையாடுவது இல்லையான்னு வரணும். ஓகே, அதான் நமக்கு பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல கொஸ்டின். விளையாடவில்லை விளையாடவில்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்து விளையாடவில்லையாங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம போடக்கூடாது. ஸோ டோன்ட் யூ பிளே கிரிக்கெட். டோன்ட் யூ பிளே கிரிக்கெட்னா நீ கிரிக்கெட் விளையாடுவது இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்ன பாருங்க, நீங்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா. இது என்னது நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குது நமக்கு, யூக்கு பார்த்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெகட்டிவ் வந்தால் யூ ஹேவ் நாட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவ் கொஸ்டின்களா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் நாட் தூக்கி நம்ம முன்னாடி போட்டுடணும். ஓகே, இங்க பாருங்க, யூ போட்டு யூக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹேவ் நாட் போட்டு எழுதணும். நீ கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லை அப்படின்னா யூ ஹேவ் நாட் பிளேடு கிரிக்கெட்னு போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு கொஸ்டின், அப்போ என்ன பண்ணணும், நமக்கு அந்த கொஸ்டினை தூக்கி என்ன பண்ணணும், முன்னாடி பண்ணணும். ஓகே, அப்போ ஹேவ் நாட் யூ பிளேடு கிரிக்கெட். ஓகே, இதுதான் நமக்கு என்னது, நமக்கு
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஹேவ் யூ பிளேடு கிரிக்கெட்னா கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையானா என்ன அர்த்தம் நமக்கு, ஹேவ் பக்கத்தில் நாட் போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஹேவ் நாட் யூ பிளேடு கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா, அவ்வளோதான் நமக்கு என்னது நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்கணும். அடுத்து இங்க பாருங்க, நீ ஆர் நீங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை, இந்த மாதிரி கொண்டிருக்கவில்லையான்னு வந்தா நம்ம என்ன பண்ணணும், நம்ம யூக்கு பக்கத்துல ஆறு போட்டு ஆறு பக்கத்துல என்ன பண்ணணும், வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும் ஓகேங்களா. யூங்கிற சப்ஜெக்ட் ஆறுங்கிற பி ஃபார்ம் வெர்பை போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டு என்ன பண்ணணும் எழுதணும். இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், அந்த ஆறுத்துக்கு நம்ம முன்னாடி போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது நமக்கு கொஸ்டின். இங்க எனக்கு நெகட்டிவ்ல இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், ஆர் நாட் போட்டுக்கணும் ஓகேங்களா. ஆர் நாட், ஆர்இன்ட் இல்லாட்டி ஆர்இன்ட், ஸ்டைலஸ்னா ஆர்இன்ட், ஆர்இன்ட் யூ, ஆர்இன்ட் யூ என்ன பண்ணும், இது விளையாடி கொண்டிருக்கவில்லை, அப்ப என்ன பண்ணும், அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆர்இன்ட் யூ பிளேயிங், ஆர்இன்ட் யூ பிளேயிங் கிரிக்கெட்ஸ், அவ்வளோதான். ஆர்இன்ட் யூ பிளேயிங் கிரிக்கெட், நீ விளையாடி கொண்டிருக்கவில்லையா. நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேர்டுமே இந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே. ஆனா இது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சிம்பிளா பாஸ்ட் டென்ஸ்ல பேசிடுவோம். நீ விளையாடவில்லையா ஓகேங்களா, அது என்னது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், விளையாடவில்லையான்னு கேட்டுருவோம் நம்ம சிம்பிளா. இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கேட்க மாட்டோம், நீ விளையாடி கொண்டிருக்கவில்லையா அப்படிங்கறத கேட்க மாட்டோம். ஆர்இன்ட் யூ பிளே, சப்போஸ் நமக்கு கேட்டால் நமக்கு என்ன தெரியும், நமக்கு இங்கிலீஷ்ல எழுத தெரியும், அதனால நான் சொல்லி தரேன். ஆர்இன்ட் யூ பிளேயிங் கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது எப்படி இருந்தது, நீங்கள் கிரிக்கெட் ஒரு மாதமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டு, ஒரு மாசமா நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா, இது எப்படி இருக்கிறது நமக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா. அப்ப என்ன வரும், யூ பக்கத்துல ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹேவ் பி ஹியர் ஹேவ்த்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போட்டுக்கணும் ஓகேங்களா. ஹேவ் யூ பீன் கிரிக்கெட், ஹேவ் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட்னா என்ன அர்த்தம், நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா, விளையாடி கொண்டிருக்கிறாய்னு வரும். இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், ஹேவ் கூட நாட் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஹேவ் நாட், ஹேவ் பண்ணணும் எப்பவுமே யூக்கு பக்கத்துல என்ன பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும், ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். அந்த ஹேவத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போட்டுக்கணும் ஓகேங்களா. ஹேவ் இப்ப என்ன பண்ணணும், நெகட்டிவ்ல இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணணும், நம்ம நாட் போட்டுக்கணும். NOT போடலாம், இல்லாட்டி N போட்டு அப்பாசிட் போட்டு NT போடலாம் ஓகேங்களா. ஸோ ஹேவ் நாட் யூ, ஒன்று நீட்டாக எழுதிக்கலாம், ஹேவ் நாட் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட். எவ்வளவு நாளா, இங்க வந்து டைம் உள்ள கொண்டு வந்து சொல்லிட்டோம். ஒரு மாசமா விளையாண்டு இல்லையா, 4 நாளா விளையாடி கொண்டிருக்கோம் இல்லையா, 2 நாளா விளையாடி கொண்டிருக்கலையா, காலையிலிருந்து விளையாடி கொண்டு, அந்த மாதிரி இன்னும் டைம் உள்ள கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா. ஸோ தட் நீ போட்டோம், நம்ம நீக்கு பதில் நம்ம யூ ஓகேங்களா. நெகட்டிவ்னால நாட் போட்டோம், கேள்வினால ஹேவத்துக்கு முன்னாடி போட்டோம். ஸோ யூ ஹேவ் பீன் வரும், ஹேவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி யூஸ் பண்ணணும். யூ ஹேவ்னு வரும், இந்த ஹேவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டணும். நெகட்டிவ்னால நாட் போடணும் ஓகேங்களா. அப்ப ஹேவ் நாட் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட், இங்க ஒரு மாசமாக, அப்ப என்ன பண்ணணும், ஃபார் 1 மந்த் ஓகேங்களா. ஃபார் 1 மந்த், 1 மந்த், 1 மந்த், ஒரு மாசமா நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க இல்லையா, அப்ப என்ன அர்த்தம், யூக்கு பக்கத்துல ஹேவ் போடணும். அந்த இந்த கொஸ்டின்களால என்ன பண்ணணும், ஹேவ் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுணும் ஓகேங்களா. இது இது நெகட்டிவ்னால என்ன பண்ணணும், நாட் பக்கத்திலேயே போட்டுக்கணும். அப்ப ஹேவ் நாட் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 1 மந்த் ஓகேங்களா. ஸோ டோன்ட் யூ பிளே கிரிக்கெட்னா என்ன அர்த்தம், நீ கிரிக்கெட் விளையாடுவது இல்லையா. ஹேவ் நாட் யூ பிளேயிங் கிரிக்கெட்னா நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை, கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா. அடுத்து ஆர் நாட் யூ பிளேயிங் கிரிக்கெட்னா நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா அர்த்தம். இது ஹேவ் நாட் யூ பீன் பிளேயிங் கிரிக்கெட்னா ஃபார் 1 மந்த், நீ ஒரு மாதமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையான்னு அர்த்தம் ஓகேங்களா. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லை அப்படியே அப்படியே பார்த்துங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணும், இது நமக்கு யூ. அடுத்து நமக்கு தேர்ட் பர்சன்ல ஹீ வச்சு பார்க்கலாம் ஓகேங்களா. ஹீனானது நமக்கு அவன் ஓகேங்களா, அவன். ஸோ அவன் கிரிக்கெட் விளையாடுவது இல்லையா, அவன் கிரிக்கெட் விளையாடுவதில்லைன்னு நமக்கு டோன்ட் பதில் என்ன பண்ண யூஸ் பண்ண, நம்ம எப்பவுமே ஹீ சி இட்டுக்கு பக்கத்துல சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் என்ன பண்ணும், வெறுப்பு கூட எஸ் யூஸ் பண்ணும். ஹீ பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் ஓகேங்களா.
இங்க என்ன வரும், நமக்கு கிரிக்கெட் விளையாடுவது இல்லையான்னு வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம், நெகட்டிவ்ல கேட்கிறோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், நமக்கு கொஸ்டினா இருந்துச்சுன்னா நமக்கு தஸ் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்னா என்ன பண்ணணும், தஸ் கூட நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தஸ் யூஸ் பண்ணா நமக்கு பாசிட்டிவ் கொஸ்டின். இப்ப என்ன நெகட்டிவ்னா அப்படியே டஸ் நாட் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, டஸ் நாட் யூ என்ன பண்ணுவோம், ஹீ போடணும். ஓகேங்களா? ஓகே, டஸ் நாட் ஹீ ப்ளே கிரிக்கெட். ஓகே, அவன் கிரிக்கெட் விளையாடுவதில்லை, அவ்வளவுதான். நமக்கு அவன் கிரிக்கெட் விளையாடுவதில்லைன்னா டஸ் நாட் ஹீ ப்ளே கிரிக்கெட். ஓகே, அவ்வளவுதான். நமக்கு என்னது, நெகட்டிவ்ல கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது இங்க என்ன பண்ணணும், அடுத்து நீ கிட்ட என்ன பண்ணணும், நீங்கள் போகணும். அடுத்து அவன் போகணும். சாரி, அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா. இப்ப என்ன பண்ணணும், நமக்கு ஹீக்கு பக்கத்துல என்ன பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஹேஸ் பக்கத்துல வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது ஆல்ரெடி நான் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதோடைய கான்சிக்வன்ஸ், அதோட எஃபெக்ட் வந்து இப்பயும் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று வந்து எங்க அப்பா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு. ஓகே, நேற்றே வந்துட்டாரு. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இப்போ அதை சொல்றோம், ஃபோன்லயோ இல்லாட்டி நேர்லயோ வந்திருக்கும் போது, எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா, வந்திருக்கிறாருங்கிறது அவர் நேற்றே வந்துட்டாரு. இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம் வந்திருக்கிறாருன்னு, பாருங்க வந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். அது என்னது, பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? அதோடைய விளைவுன்னு இருக்கும், அதோடைய எஃபெக்ட் வந்து இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ தட் அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையாங்கிறது என்னது, நமக்கு அவன்கிறதுக்கு என்னது, ஹீக்கு பதிலா என்ன பண்ணுவோம், ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஹேஸ் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹேஸ் தூக்கி என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். ஸோ இது நெகட்டிவ்னால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ ஹேஸ் இன்ட்டு ஹீ, அவ்வளோதான். ஹேஸ் இன்ட்டு ஹீ பிளேடு கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா, அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லைன்னா ஹேஸ் இன்ட்டு ஹீ பிளேடு கிரிக்கெட். அவ்வளோதான். நமக்கு என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன, அவன். இங்க பாருங்க, அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா. இப்ப என்ன வரும், நமக்கு அவன்னா பக்கத்துல என்ன பண்ணணும்னா ஹீக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும், பி ஃபார்ம் வெர்பு எஸ் யூஸ் பண்ணணும். வெர்பு கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். நமக்கு என்ன இருக்குது, இங்க கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் கூட எனக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த ஹீக்கு பக்கத்துல வர இஸ்ஸத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். இது நெகட்டிவ்னால என்ன பண்ணணும், இஸ் கூட நாட் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இஸ் இன்ட்டு ஹீ. isn't he playing cricket? Isn't he playing cricket? அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா, அவ்வளவுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஹீக்கு பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க, நல்லா கிளியரா வருது. ஸோ ஹீக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணணும். அந்த இசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின்னால முன்னாடி போட்டுணும். இது நெகட்டிவ்னால இஸ் கூட என்ன பண்ணணும், நாட் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். isn't he playing cricket, அவ்வளவுதான். இது என்னது, அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்கள் கிரிக்கெட் ஒரு மாதமாக விளையாடி கொண்டிருக்கவில்லையா. இப்ப என்ன பண்ணுவீங்க, அவன் போடணும். ஓகேங்களா? அவன் கிரிக்கெட் ஒரு மாதமாக விளையாடி கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு நமக்கு, அவன் கிரிக்கெட் ஒரு மாசமா விளையாண்டுட்டு இருக்கலையா அப்படின்னு கேட்குறோம். இது ஆக்சுவலி யூஸ் பண்ண மாட்டோம், ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அவன் கிரிக்கெட் விளையாடலையான்னு ஒரு மாசமா கிரிக்கெட் விளையாடுறது இல்லையா அப்படின்னு தான் கேட்போம் நம்ம. ஓகேங்களா? எப்பவுமே மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லயே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நம்ம பேசி முடிச்சிருவோம் நம்ம. இந்த இதுக்கு நம்ம அதிகமா நம்ம கொண்டு போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அவன் கிரிக்கெட் ஒரு மாதமாக விளையாடி கொண்டிருக்கவில்லை. இது எப்படி வருது, அவன்கிறது ஹீக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும், ஹி ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். பட் இது கொஸ்டின்னால நம்ம ஹேஸ் தூக்கி நம்ம முன்னாடி போடணும். ஓகேங்களா? ஹேஸ் தூக்கி முன்னாடி போட்டலாங்களா. ஹேஸ் தூக்கி முன்னாடி போட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்க நெகட்டிவ்ல இருக்குது வில்லையான்னு இருக்கு, இங்க பாருங்க வில்லையா. அப்படி நம்ம என்ன பேச பண்ணணும், அந்த நாட்டை தூக்கி பக்கத்துல போட்டுக்கணும். அப்ப ஹேஸ் இன்ட்டு ஹி, அவ்வளவுதான். ஹேஸ் இன்ட்டு ஹி பீன். ஓகேங்களா? ஹி ஹேஸ் பீன் வரும், ஹேஸ் தூக்கி என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போட்டணும். இது நெகட்டிவ்னால நாட் யூஸ் பண்ணும். ஹேஸ்ன்ட் ஹி பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 1 month. 1 monthமா கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹேஸ்ன்ட் ஹி பிளேயிங், நம்ம பேச வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகா பேசலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேஸ்ன்ட் ஹி பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 1 month. ஓகேங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். ஸோ தஸ்ன்ட் ஹி பிளே கிரிக்கெட்னா அவன் கிரிக்கெட் விளையாடுவதில்லையா. அடுத்து ஹேஸ்ன்ட் ஹி பிளேடு கிரிக்கெட்னா அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா. அடுத்து அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையானா isn't he playing cricketனு எழுதணும். அடுத்து அவன் கிரிக்கெட் ஒரு மாதமாக விளையாடி கொண்டிருக்கவில்லையானா என்ன எழுதணும், hasn't he been playing cricket for 1 month. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார் 1 monthனு ஒரு டோட்டல் பீரியடை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் அதை பார்த்துட்டோம். ஒரு பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணி சொன்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் மார்னிங், சின்ஸ் 2008, சின்ஸ் டேட். ஓகேங்களா? அந்த டேட் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக அந்த டேட்டை யூஸ் பண்ணலாம்.
ஸோ அடுத்து நம்மளுக்கு அவன் பதிலாக நம்ம என்ன செய்யலாம், அவள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவள் யூஸ் பண்ணா என்ன பண்ணணும், ஷீ போட்டுக்கணும் அவ்வளோதான். அவள். ஹீக்கு பதிலா நம்ம என்ன ஒரு பேர் கூட போட்டுக்கலாம். நீங்கள் குமார், ரவி, ராஜு, ஓகேங்களா, தர்மா இந்த மாதிரி பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹீக்கு பதிலாக நம்ம ஷீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ யூஸ் பண்ணால் நம்ம என்ன தர்ஷினி, நந்தினி, பிரதீபா இந்த மாதிரி பேர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஷீ போட்டால் நமக்கு இதே தான். ஓகேங்களா, டசன்ட் ஷீ பிளே கிரிக்கெட், ஹேசன்ட் ஷீ பிளேடு கிரிக்கெட், இஸ்ன்ட் ஷீ பிளேயிங் கிரிக்கெட், ஹேசன்ட் ஷீ பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 1 month. ஓகேங்களா, ஷீ போட்டாலும் இதே தான், இட்டுக்கு இதே தான் வரும். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டே போட்டு பார்த்தலாம். ஓகேங்களா, டே என்ன வரும், டேனா அவர்கள் வரும். அவர்கள் அவர்கள் அவர்கள்னா என்ன வரும் நமக்கு, அவர்கள்னா என்ன பண்ணுவோம் நமக்கு, டேக்கு பக்கத்தில் டோன்ட் போடணும். ஓகே, இப்போ அந்த டோன்ட்டுக்கு என்ன பண்ண மாட்டோம், முன்னாடி போட்டுக்கணும். டோன்ட் தே பிளேயிங். ஓகேங்களா, யூக்கு பக்கத்தில் யூ போட்டிங்கன்னா அதே தான் நமக்கு டேக்கு வரும். ஓகே, அப்போ டோன்ட் தே பிளே கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவதில்லையா, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ தே பிளே கிரிக்கெட்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஓகே, கிரிக்கெட் விளையாடுவதுன்னா தே டோன்ட் பிளே கிரிக்கெட். ஓகேங்களா, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவதில்லைன்னு கொஸ்டின்ஸ். அப்ப என்ன பண்ணணும், இந்த டோன்ட் இங்க வரும்ல, இந்த டோன்ட் தூக்கி முன்னாடி போட்டணும். டோன்ட் தே பிளே கிரிக்கெட், அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவதில்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இங்க பாருங்க, அவர்கள் ஸோ அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா, இது என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப டேக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். அந்த ஹேவ் தூக்கி என்ன பண்ணணும், இது கொஸ்டின்னால ஹேவ் தூக்கி முன்னாடி போடணும். நெகட்டிவ்னால ஹேவ் பார்த்தா என்ன பண்ணணும், நாட் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஹேவ் நாட் டே, ஹேவ் நாட் டே, ஹேவ் நாட் டே பிளேடு கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையான்னு வருது இல்லைங்களா, அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம present perfect tense, so we have to use the past participle form of verb using in the present perfect tense, so that have not they played cricket அப்படின்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லைன்னு அர்த்தம். இப்போ இங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள். ஓகேங்களா, அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. அப்ப அவர்கள் என்ன, தே போடணும். தேக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணாம பி ஃபார்ம் வெர்பு ஆர் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, இங்க பாருங்க, இது present tense, இது present perfect tense, இது present continuous tense, இது present perfect continuous tense. ஓகேங்களா, ஸோ தட் இப்போ என்ன பண்ணும், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா. இப்போ என்ன நமக்கு தேக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணும். வெர்பு கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும், தே ஆர் பிளேயிங். இப்போ என்ன பண்ணும், இது கொஸ்டின். அப்போ என்ன பண்ணும், ஆரத்துக்கு நம்ம முன்னாடி போடணும். ஆர் தே பிளேயிங் கிரிக்கெட்னா கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்களான்னு வரும். இப்போ இங்க விளையாடி கொண்டிருக்கவில்லையான்னு வரும். அப்போ என்ன பண்ணும், ஆர் நாட் தே போட்டு. ஓகேங்களா, ஸோ ஆர் நாட் தே பிளேயிங் கிரிக்கெட். அவ்வளவுதான் நமக்கு என்ன, இதான் நமக்கு கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஆர் நாட் தே பிளேயிங் கிரிக்கெட். ஓகேங்களா, தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆர் தே பிளேயிங் கிரிக்கெட்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்களா. ஆர்ன்ட் தே பிளேயிங் கிரிக்கெட்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையான்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, அவர்கள் கிரிக்கெட் 1 மாதமாக விளையாடி கொண்டிருக்கவில்லை. இப்போ என்ன நமக்கு டேக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். அந்த ஹேவத்துக்கு என்ன பண்ணணும், இது கொஸ்டின்னால முன்னாடி போடணும். நெகட்டிவ்னால ஹேவ் கூட நாட் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அப்ப ஹேவ் நாட், இது வந்து நாட். ஓகேங்களா, ஹேவ் நாட் தே பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 1 month, அவ்வளவுதான். தே ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட்னா அவர்கள் 1 மாதமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். இது வந்து கொஸ்டின். அப்ப என்ன பண்ணும், தேக்கு பக்கத்துல ஹேவ் யூஸ் பண்ணும். அந்த ஹேவத்துக்கு நம்ம என்ன பண்ணும், முன்னாடி போட்டணும். இது நெகட்டிவ்னால ஹேவ் பக்கத்துல நாட் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஹேவ் நாட் தே பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 1 month. ஓகேங்களா, ஸோ தே பிளே கிரிக்கெட்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவது இல்லையா. ஹேவ் நாட் தே பிளேடு கிரிக்கெட்னா அவர்கள் இப்போ கிரிக்கெட் விளையாடி இருக்கவில்லையா. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையானா ஆர் நாட் தே பிளேயிங் கிரிக்கெட். இங்க பாருங்க, கொண்டிருக்கவில்லையானா ஒன்றா இப்போ வெர்பு கூட ஐஎன்ஜி வரும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ இது கம்பேரிசன் ஜஸ்ட். ஸோ அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா 1 மாதமாக அப்படின்னா ஹேவ் நாட் தே பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 1 month. ஓகேங்களா, இது வந்து கம்பேரிசன்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல நமக்கு கொஸ்டின் நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா,
ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், செமிகண்டக்டர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டாபிக் வேணும்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ அதுலேருந்து போடலாம். ஓகே, தேங்க்யூ.